अस्सलाम वालेकुम இன்னைக்கு சாட்டர்டே vlog என்னன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா நான் காலையில ரசம் வச்சிட்டேன். பருப்பு கடையெல்லாம் வேக போட்டு வச்சிருக்கேன். சோறு வடிச்சிட்டேன். நம்மளோட மல்டி ஸ்பெஷல் மசாலா தூள் வச்சு வாழைக்காய் வறுக்க போறேன். அதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் கட் பண்ணி அரிசி கழுவுன தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். அப்பதான் கருக்காதுன்னு. வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு ஒரு 4-5 தட்டி வச்சிருக்கேன். கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்துச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது 2 பொரிஞ்சோடனே பூண்டு தட்டி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். அது கூட நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். என்ன பண்ணணும், அது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டும் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கலாம் போதுமா? அந்த வாழைக்காவோடு சேர்ந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடும். வாழைக்காய்க்கும் சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்மளோட இந்த மல்டி ஸ்பெஷல் மசாலா தூள் வச்சு நம்ம சிக்கன் 65 பொரிக்கிறது எப்படி, மீன் பொரிக்கிறது எப்படி எல்லா வீடியோ நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே வரோம். பாருங்கள். நம்ம மசாலா தூள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் தெரியும். அதுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாழைக்காய் எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா பூண்டு வெங்காயத்தோடு நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. இப்போ கடைஞ்சிட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை எடுத்து நம்ம ரசத்துக்கு கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். செஞ்சுட்டீங்களே, ரசத்துக்கு மேலே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டாக என்ன போட்டு கடைஞ்சிருக்கேன்னா பருப்பு, ஜீரகம், பூண்டு, வெங்காயம், தக்காளி. ரசம்ன்றது சும்மா தான் கொஞ்சமாக வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பருப்பு போட்டு பெரட்டி சாப்பிட்றது தான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக. அதனால் இந்த பருப்பு கடையிறதே கொஞ்சம் தண்ணியாக தான் கடையிறேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் தக்காளிலாம் போட்டு கடையிறேன். இது கெட்டியாயிடுமா? மதியானத்துக்குள்ளே கெட்டியா. நீங்கள் சோத்துலேயே போட்டு பிணைஞ்சு தானே சாப்பிடுவீங்க. அப்போ 6 நேரம் கெட்டியாயிடுமோ? எவ்வளோ தனியாக இருக்கேன். ரசத்துக்கு பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு பருப்பு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வாழைக்காய் வெந்துருச்சா பார்க்கலாம். வெந்துருச்சா? இது அரைவாசி வெந்துருச்சு. மசாலா போட்டுருங்க. அப்போது மசாலா லாஸ்ட்டாக போடுவோமா? போடணும். வாழைக்காய் அரைவாசி வெந்திருக்கு. இப்போ நம்மளோட மல்டி ஸ்பெஷல் மசாலா தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா 100 கிராம் பேக்கெட்லேருந்து இருக்குது. ஃபஸ்ட் நீங்கள் 100 கிராம் பேக்கெட் வாங்கி கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பெரிய வெயிட்டில் வாங்கிக்கலாம். போடுங்க. 1 ஸ்பூன் தான் போடுறேன் பாருங்கள். இதில் மிளகாய் தூள் எல்லாமே இருக்குது. மஷ்ரூம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலாம். வாழைக்காய் ஃப்ரை பண்ணலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம இந்த பவுடருக்கு மல்டி ஸ்பெஷல் பவுடர்னு பேர் வச்சுருக்கோம். மல்டிபிள் சமையல் செய்யலாம். அதுக்காக எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்காதுல்ல? அப்படி இருக்காது. வாழைக்காவோட சேரும்போது வாழைக்காவோட ஃப்ளேவரோட சேர்ந்து வரும். உருளைக்கிழங்கோட சேரும்போது உருளைக்கிழங்கோட சேர்ந்து வரும். சிக்கன் கூட சேரும்போது சிக்கனோட ஃப்ளேவரோட சேர்ந்து வரும்.
அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக வேக வச்சுக்கணும் வாழைக்காய். அவ்வளோதான். முக்கியமாக இதில் வந்து நம்ம கருவேப்பிலை வந்து காய வச்சு பவுடர் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு சமையலில் கருவேப்பிலை போடணுங்கிற அவசியம் இல்லை. கருவேப்பிலை போட்டாலும் பிள்ளைங்க எடுத்து கீழே தான் போடுவாங்க. இப்போ இந்த பொடி கூட சேரும்போது உடம்புக்கு அது கருவேப்பிலை உடம்புக்குள்ளே போய் நல்லா சத்து தான் அது. நம்மளோட வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை, ரசம், பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம், சோறு வடிச்சிருக்கேன். நாளைக்கு சண்டே விலாகில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.